இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இலைட் வேவ் பற்றி. 1930s தான் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இலைட் வேவ் வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாருன்னா நெல்சன் இலைட்டுங்கிறவர் பண்ணார். ஸோ இவர் வந்து இந்த தேரியை வந்து எப்படி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 75 years அந்த டேட்டாவை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஃப்ரேம்ஸில் வந்து செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணிவிட்டு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக நமக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்ன் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். புல் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் பியர் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும். டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு டைம் ஃப்ரேம் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் சைக்கிள், சூப்பர் சைக்கிள் அப்படின்னு அந்த டைம் ஃப்ரேமும் நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள ரூல்ஸ் என்னென்னா, வேவ் 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேவ் 2 வந்து வேவ் 1 அளவுக்கு 100% பண்ணக்கூடாது. வேவ் 3 வந்து இருக்கிற ஷார்ட்டஸ்ட் வேவாக இருக்கக்கூடாது, இது ஒரு ரூல். வேவ் 4 வந்து டெரிட்டரி, அதாவது என்னென்னா வேவ் 1 கிட்ட வரக்கூடாது, இதுதான் இதோட ரூல்ஸ். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம இன்னும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.